ஹலோ ஃப்ரெண்ட், அரிசியில் நான் வந்து பிரியாணி செய்ய போகிறேன். அது மிக்சிலேயே சின்ன வெங்காயத்தை ஒன்றா ரெண்டாக நான் அரைச்சி எடுக்கிறேன். நான் பிரிஞ்சால் இலை 3 வச்சுருக்கிறேன். அது ஸ்டார் 1, பட்டை 4 பட்டை, கிராம்பு, பெருஞ்சீரகம் எல்லாமே நான் வந்து தாளிப்புக்கு வச்சிடுறேன். இஞ்சி பூண்டு விழுது நான் வந்து போட்டுறேன். இஞ்சி பூண்டு விழுதோட வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. ஆனால் இஞ்சி பூண்டு அதோட சேர்த்து இப்போ முந்திரி பருப்பு ஒரு 10 முந்திரி பருப்பை அதோட சேர்த்து நான் போடுறேன். நெகிழியே எல்லாமே வெந்துட்டுருக்குது. அதோட நான் வந்து புதினா தலை 1.5 புடி புதினா இலை எடுத்து வச்சுருக்கிறேன். அதை போட்டுக்கலாம். நான் பச்சை மிளகாய் 4 பச்சை மிளகாய் வச்சுக்கிறேன். அதே அப்படியே போட்டுடலாம். அதோட நான் முருங்கைக்கீரை வச்சுருக்கேன். முருங்கைக்கீரை 2 புடி முருங்கைக்கீரை வச்சுருக்கிறேன். அதை போட்டுக்குவோம். ஒரு வித்தியாசமாகவே நல்லா இருக்குது. சின்ன குழந்தைங்க சாப்பிடுறது இந்த புதினா முருங்கைக்கீரை இந்த நெய்யில் சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. இல்லை ஒரு 7 தக்காளி எடுத்து இப்படி மிக்சியில் குறைன்னு அரைச்சிருக்கிறேன். அதை சேர்த்து நம்ம போட்டுக்குவோம். நான் 1/2 ஸ்பூன் உப்பு எடுத்துருக்கிறேன். அந்த உப்பு போட்டுக்குவோம். அது மாதிரி பிரியாணி பவுடரை நான் எடுத்துருக்கிறேன். பாதி எடுத்துட்டேன், இன்னும் பாதி இருக்குது. அதையும் சேர்த்து நம்ம பிரியாணி பவுடர் நம்ம போட்டுக்குவோம். நல்லா கலக்கிட்டு உப்பு எல்லாமே சரியாக இருக்குது. இப்போ வந்து நான் குக்கர் மூடியை போடுறேன். மூடி போட்டு இந்த தம்பு போட்டார். 2 விசில் வந்தாவே போதும். அதுக்கு மேலே நம்ம விட வேண்டாம். 2 விசிலே நம்மளுக்கு நல்லா சூப்பராக வெந்து போயிடும். 2 விசில் ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு அப்புறமா சொல்லுங்கள். பை.